வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். 2024ஆம் ஆண்டு நடைபெற உள்ள மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான இளங்கலை நீட் நுழைவுத் தேர்விற்கு விண்ணப்பிப்பதற்கு மார்ச் 16ஆம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. அக்னி 5 ஏவுகணை சோதனைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளார். பெங்களூரு சென்னை இடையே மேலும் ஒரு வந்தே பாரத் ரயிலை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று தொடங்கி வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. மேற்கு வங்கத்தின் மொத்தம் உள்ள 42 தொகுதிகளுக்கும் திரிணாமுல் காங்கிரஸ் வேட்பாளர்களை அக்கட்சியின் தலைவரும் மாநில முதல்வருமான மம்தா பானர்ஜி அவர்கள் அறிவித்துள்ளார். தேசிய நெடுஞ்சாலைகளில் சட்டவிரோத கொடி கம்பங்களை அகற்ற உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. குடியுரிமை திருத்த சட்டமான CAA விதிகள் அமலுக்கு வந்ததாக மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. முன்னாள் அமைச்சரான செந்தில் பாலாஜி அவர்களின் நீதிமன்ற காவல் 25வது முறையாக வருகின்ற 13ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற மார்ச் 15ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாடு வருகை தரவுள்ளதாக கூறப்பட்ட நிலையில் வருகின்ற 19ஆம் தேதிக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பட்டு வளர்ச்சி பணிகளை ஊக்குவிக்கும் வகையில் சிறந்த பட்டு விவசாயிகள், நூற்பாலைகள், விதைக்கூண்டு உற்பத்தியாளர்கள் என 12 பேருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பரிசுகள் வழங்கினார். பகுஜன் சமாஜ் கட்சி வருகின்ற மக்களவைத் தேர்தலில் தனித்து போட்டியிடும் என்று அக்கட்சியின் தலைவர் மாயாவதி அவர்கள் தெரிவித்துள்ளார். பாஜகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட உள்ளோம் என்று அமமுக பொதுச் செயலாளர் DTV தினகரன் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பிறை தென்பட்டதால் இன்று முதல் ரமலான் நோன்பு கடைபிடிக்கப்படும் என்று தமிழக அரசின் தலைமை காஜி சலாவுதீன் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் புதிய மாநில தேர்தல் ஆணையராக ஜோதி நிர்மலா சாமி அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். சொத்துக்குவிப்பு வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு நீதிமன்றத்தால் விதிக்கப்பட்ட சிறை தண்டனையை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளது. இதனால் பொன்முடி அவர்கள் மீண்டும் MLA-வாக தொடர வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடிகர் விஜய் அவர்கள் நடிகர் சங்க கட்டிட பணிக்காக 1 கோடி ரூபாய் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தவேக உறுப்பினர் சேர்க்கைக்கு புதிய ஏற்பாடாக கிராமங்களில் நேரடியாக சென்று மக்களை சந்திக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை மாற்றுத்திறனாளிகள் சிறப்பு குறைதீர் கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் பத்திர விவரங்களை இன்றைக்குள் வெளியிட வேண்டும் என்று SBI வங்கிகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 100 மாணவர்களுக்கு மேல் பயிலும் அரசு தொடக்கப் பள்ளிகளில் ஒவ்வொரு பாடத்திற்கும் தலா ஒரு ஆசிரியை நியமிக்க பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. ஜெயலலிதா இசை மற்றும் கவின் கலை பல்கலைக்கழகத்திற்கு 14 கோடி ரூபாயில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டடத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்துள்ளார். தமிழக அரசு 3000 புதிய பேருந்துகள் கொள்முதலுக்கான விலைப்புள்ளியை கோரியுள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் வழக்கத்தை விட 5 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெயில் அதிகரிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய இந்திய தேர்தல் ஆணையரை தேர்வு செய்வதற்கான ஆலோசனைக் கூட்டம் வருகின்ற 15ஆம் தேதி நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சந்திரயான் 4 திட்டத்தில் 2 ராக்கெட் ஏவுதல் திட்டங்களை செயல்படுத்த உள்ளதாக இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். பாஜகவுடன் கூட்டணியில் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்காக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் டெல்லி பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. சோளிங்கர் ஸ்ரீ யோகலட்சுமி நரசிம்மர் திருக்கோவிலில் ரோப்கார் சேவை வசதி துவங்கப்பட்டுள்ளது. வருகின்ற ஏப்ரல் 2ஆம் தேதி முதல் பொதுத் தேர்வு விடைத்தாள்கள் திருத்தும் பணிகள் தொடங்க உள்ளதாக தேர்வுகள் இயக்கம் தெரிவித்துள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 49,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 20 காசுகள் குறைந்து 79 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.